அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு ஹதீஸ் தெரிஞ்சுக்கலாமா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கும் மஹ்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அபூதாவுதுங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவதை கடைபிடிக்கிறாரோ, தொடர்ந்து அவர் அதை செஞ்சுக்கிட்டே வர்றார், அப்படி செய்தால் அவருக்கு 3 விதமான விஷயங்கள் நன்மைகள் கிடைக்குது. ஒன்று, ஜாலல்லா லஹு மின்குல்லி லீக்கிம் மஹ்ரஜா, அவருக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் விடுதலையை கொடுக்கிறான். அதிலிருந்து அந்த நெருக்கடியிலிருந்து அவர் விடுபட்டு வெளியில் வந்துடுவார். அது ஒன்று. இரண்டாவது, அவருக்கு இருக்கக்கூடிய கவலை, இந்த கவலையெல்லாம் மகிழ்ச்சியாக எல்லாம் மாற்றிடுவோம். துன்பங்கள், சிரமங்கள், கவலை, இந்த கவலையெல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவான். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத விதத்தில் அவருக்கு ரிஸ்க் கொடுப்பான், வாழ்வாதாரத்தை கொடுப்பான். ஆக இந்த 3 நன்மைகள் அவருக்கு கிடைக்குது. அதாவது பொதுவாக மனிதன் பாவம் செய்யக்கூடிய இயல்பில் படைக்கப்பட்டிருக்கான். நம்ம பாவம் செஞ்சிடறோம், அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறோமா இல்லையா? அப்போ தீங்கு செஞ்ச உடனே என்ன செய்யணும்? நம்ம பாவ மன்னிப்பு தேடணும். அப்போ இந்த இஸ்திக்ஃபார் அதாவது தொடர்ந்து நம்ம இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நமக்கு எப்பெல்லாம் ரெஸ்ட் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ, அந்த நேரமெல்லாம் இந்த இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு நம்ம ஓதிக்கிட்டே இருந்தால் நமக்கு இது போன்ற 3 நன்மைகள் கிடைக்குது. என்ன நன்மை? அதாவது நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியே அல்லாஹ் தஆலா நெருக்கடியிலேருந்து நம்மளை தூர ஆக்கிடுவோம், விடுதலை செஞ்சுடுவோம், அதிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இரண்டாவது, அவருடைய கவலையை மகிழ்ச்சியாக மாற்றிடுவோம். நமக்கு இருக்கக்கூடிய கவலை, எத்தனையோ கவலை இருக்குல்ல, இந்த கவலையெல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றிடுவோம். மூணாவது, ரிஸ்க்கு, அதாவது அறியாத விதத்தில் நம்மளே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோ ரிஸ்க்கு கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்வாதாரம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பணம், காசு, பரக்கத்து, வியாபாரத்தில் பரக்கத்து எல்லாமே கிடைக்கும். எதன் மூலம்? இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலம். அப்போ நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பெற்றோர் மற்றவர்கள்ட்ட நம்ம சொல்லணும் இந்த செய்தியை. நீங்கள்லாம் பாவ மன்னிப்பு தேடுங்க, நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும், இது மாதிரி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்படி தேடுவதன் காரணமாக உங்களுக்கு இந்த 3 நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த பயனுள்ள செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.